அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 19/9/2024. துவிதியை திதி நள்ளிரவு 12:40 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:02 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 5:13 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, அரசு அதிகாரிகளை சந்திக்க, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, அன்னம் ஊட்ட, அணிகலன்கள் வாங்க, உழவு உழ, கரும்பு நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாங்க, நடந்த சம்பவங்களையெல்லாம் என்றைக்குமே மறக்காமல் இருக்கக்கூடியவங்க, அடிமனசில் ஆழமாக அவற்றையெல்லாம் பதிவு செய்து வைத்து கொண்டு அவ்வப்போது அதை நினைத்து பார்த்து சுகமான நினைவுகளில் மூழ்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன செலவுகளாகவே நிறைய செலவுகள் வந்துட்டுருக்குது. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி சேமித்து வைக்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு செலவு வந்து அதையும் இருத்துட்டு போகுது, கரைச்சிட்டு போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் உங்களுக்கு தோணுங்க. ஆனாலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால பணவரவு இன்றைய தினத்திலும் உண்டு. செலவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் தன்னிச்சையாக எடுப்பீங்க. ஆலோசனை கேட்குறதெல்லாம் ஒரு வகையில் நல்லது தான். இருந்தாலும் நாமே உட்காந்து கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்தோம்னா நமக்கே வந்து அந்த யோசனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே அப்படிங்கிற வகையில் சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி யோசித்து முடிவெடுப்பீங்க. கேது உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கடனில் ஏதாவது ஒரு சின்ன பகுதியாவது குறைக்கணும், அடைக்கணுங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் தோணுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எப்போதும் எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து போராடினால்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஊரே ஒரு குடையின் கீழ் எதிர்த்து நின்றாலும் அதற்காகலாம் அச்சப்படாமல்
பயப்படாமல் தனக்கு எது சரின்னு தோணுதோ அந்த லட்சியத்தை கடைபிடித்து கொண்டு அந்த லட்சியத்தை அடைவதற்காக எங்கும் எப்பொழுதும் வைராக்கியத்துடன் இருந்து இரவு பகலாக உழைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை கொடுத்து முடித்து ஏதோ கௌரவத்தை காப்பாற்றிட்டோங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. ஜென்மகுரு ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்களோட மேலே ஒரு அக்கறை காட்டுறது நல்லது. அக்கறையாக தான் இருக்கீங்க, ஆனால் அவங்க என்ன செய்துன்னு இருக்காங்க, அவங்க விருப்பம் என்ன, எதை நோக்கி அவங்க பயணம் செய்கிறாங்கங்கிறது பார்க்குறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நிறைய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நாம் சென்ற இடத்தில் நமக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பது தவறு. ஆனால் நாம் தான் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆமாங்க, அதனால தாங்க மதியாதார் வாசல் நீங்கள் மிதிக்க மாட்டீங்க. அவங்க எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. எந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே வழிநடத்தி கொண்டு மரியாதையற்றவர்களிடம் மரியாதையாக ஒதுங்கிக் கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்ட காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளால் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அந்த பழைய விஷயங்கள் அதெல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த வேலை வேறு யாராலும் பார்க்க முடியாதுங்க. ஆஃபீஸில் அன்றைக்கி ரொம்ப நெருக்கடியாக இருந்தது, நீங்கள் தான் சொல்லி சமாளித்து மேலதிகாரிகள்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சக ஊழியர்கள் உங்களுடைய பெருமையை இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளும் இன்றைக்கி பாசமாக நடந்துப்பாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. ஆமாங்க, இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வாழ்க்கைன்னா இதெல்லாம் சகஜம்தானே. அதுக்காக நம்ம சோர்ந்துட முடியுமா? அதுக்காக துள்ளி குதிச்சிடவும் முடியுமா? எல்லாத்தையும் சமமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் கண்டகச்சனி, அஷ்டமத்து சனின்னு அடுக்கடுக்காக வரிசையாக எல்லாத்தையும் நாம் பார்த்துன்னு இருக்கோம். நம்மளை பார்த்தாலே வாங்க வாங்க
வாங்க எப்போ வந்தீங்கன்னு ரொம்ப பவ்யமாக வந்து கேட்குறவங்கெல்லாம் சில நேரங்களில் கண்டும் காணாமல் தான் போயின்ட்டுருக்காங்க. பார்த்துக்கலாம், நமக்கும் அடுத்தது நல்ல காலம் வராமலாக போயிடும்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் அடிமனதிலே அசை போட்டு கொண்டே இன்றைக்கி இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் தாண்டி சந்தோஷமும் இன்றைக்கி உண்டு. சுப செய்திகளும் இன்றைக்கி தேடி வருங்க. நண்பர்கள் மத்தியில் இன்றைக்கி கௌரவம் ஒரு படி உயருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் விட்டு தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். வீடு கட்டுற வேலை இனிமேல் மடமடன்னு சூடு பிடிச்சி வீடு சீக்கிரமாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பயணத்தை வேண்டுமானால் காலம் தீர்மானிக்கலாம், ஆனால் பாதையை தீர்மானிக்கும் சக்தி உனக்குத்தான் உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க நாம் எந்த பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக திடமாக இருந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தனக்கு எது சரியாக வரும், எது வராது, தன்னுடைய தகுதிக்கு எது ஏற்றது அப்படின்னு உள்மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். யாருமே நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம உழைப்பை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காகவும் நாம் எவ்வளோ உழைச்சி கொட்டின்னு இருக்கோம், ஆனால் யாருக்காவது நன்றி இருக்குதா அப்படின்னு நீங்களாகவே நினச்சிக்க கூடாதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி வந்து முன்கோபத்தை தவிர்க்கணும். யாரும் தன்னை கண்டுக்கலைங்கிற எண்ணத்தை மாற்றிக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. எவ்வளோ சிக்கலை தான் தாங்கிறது, எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறதுன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. குறிப்பாக வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அதே மாதிரி உத்தியோகமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த பதிலும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளிடமும் நீங்கள் கோபமாக பேசுகிறத தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் கடந்த 2-3 நாளை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற திருப்தியை தரும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாகவும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, செயல்கள்தான் நிலைக்கும், ஆனால் வார்த்தைகளோ மறைந்து போய்விடும். மேடை பேச்செல்லாம் கம்பீரமாக இருக்குது, வாக்குறுதிகள்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் அப்படியே மயங்கி போய் பார்த்துட்ருக்காங்க. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து நீங்கள் ஆச்சரியப்படுறது உண்டுங்க. ஆனால் பேசுகிறது முக்கியம் இல்லைங்க. நாம் என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், அந்த சொன்னதை நாம் நிறைவேற்றுறோமா, அந்த சொன்னதை நாம் செய்து கொடுக்குறோமா அப்படிங்கிற அந்த செயல் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி,
நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அவர் சொன்னால் செஞ்சிருவாருங்க, அவர் சொன்னால் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றிடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொன்ன சொல்லை நிறைவேற்றக்கூடிய பெரிய ஒரு ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி இன்னைக்கு உண்டுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் கையெழுத்து போட்டு மாட்டிக்கக்கூடாது. சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அதனால் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி அடங்குவாங்கங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சுமார், மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் அனுசரித்து எல்லாரையும் கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்த இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உடனே பறக்க நினைப்பது தான் மாபெரும் தவறாகும். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும், குறிக்கோளாக இருந்தாலும் அதை அடைவதற்கு பயிற்சியும் முயற்சியும் தேவைப்படுதுங்க. முயற்சி இல்லாமல் பயிற்சி இல்லாமல் திடீர்னு போய் நாம் இறங்கினோம்னா தோல்வி தாங்க வரும். அதனால தாங்க எதையாவது நீங்கள் வந்து தொடங்கணும்னா அதற்கான முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அதெல்லாம் சேகரித்து கொண்டு விவரமாக எல்லாவற்றிலும் இறங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கால்வலி, கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள்லாம் குறைஞ்சி உடம்பு வலிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உணவு முறைகளை கூட கொஞ்சம் நீங்கள் இப்போ மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு தீவிரமாக இப்போ நீங்கள் இறங்கிட்டீங்க. என்ன தான் வேலை சுமை இருந்தாலும் அங்கங்கன்னு நம்ம அலைஞ்சு திரிஞ்சாலும் நமக்குன்னு நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். காஃபி கூட நிறையா சாப்பிட்டுருந்தேங்க, இப்போ அது கூட 1-2ன்னு குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சில முக்கிய முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் விலகும். ஏன்னா அவங்க பொறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைகளால் இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை உடன் இருப்பவர்களுக்கு ஓடமாக இரு, உதறி தள்ளியவருக்கு பாடமாக இரு. ஆமாங்க, கூட யார் இருந்தாலும், கூடிக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் தன்னை உதாசீனப்படுத்தினவங்க மத்தியில் நாம் வாழ்ந்து காட்டணும், வளர்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு முழு முயற்சியோட சுயநம்பிக்கையோட போராடி வெற்றி பெற்று அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய அளவிற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது.
இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடன் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவங்க எதில் ஆர்வமாக இருக்காங்க, எதில் அறிவு கூர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரம் ஒரு மாதிரி தான் போயின்ட்டுருக்கும். பரவாயில்ல, வர்றபடி வரட்டும்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது பின்னாடி ஓடின்னு இருக்க வேண்டாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு நாள் நல்லா இருந்தால் மறுநாள் வேறு மாதிரி இருக்குது, உடம்பு போட்டு படுத்திகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதலாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால புது வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைய தினத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும், செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே. அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்ததில்லை. குறை கூறி கொண்டிருக்கும் வாயை பார்க்காதே, அது ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நம்ம கடமையை நாம் பார்ப்போம். அப்போ தான் நாம் முன்னுக்கு வர முடியும். அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம்னா நாம் எதையும் சாதிக்க முடியாது என்பதனை தெரிந்து கொண்டு தன் கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் விழித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. பணமெல்லாம் வருது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை, சேர்த்து வைக்க முடியலேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாம் உண்டுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அத்தியாவசிய செலவு, அனாவசிய செலவு, இப்படி 2 விதமாக பிரிச்சுக்கிட்டு எது ரொம்ப அவசியமோ அதை மட்டும் வாங்குவோம், எது அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோமோ அதை அப்புறமாவே பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சில நேரங்களில் கோபமாக இருப்பீங்க, சில நேரங்களில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. நம்மக்கிட்ட உட்காந்து நம்மக்கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நமக்கு எதிராக அப்படி பேசுகிறாங்களே ஒரு சிலர்லாம், இனிமேல் யாருக்குமே உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் யாராவது வந்து கேட்டால் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஓரளவு லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்திலிருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி விலகி உத்தியோகத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பருவம் தவறிய மழையும் அதே போல் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி. ஆமாங்க, மழை வேண்டிய நேரத்தில் பொழியணும், அப்போ தான் விளைச்சல் நல்லாயிருக்கும். அறுவடை நேரத்தில் பொழியும் பொழுது கண்ணீர் தான் சிந்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு பொறுமை, அதெல்லாம் நிதானம், அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அது தவறும் பொழுது அப்புறம் வாழ்க்கையே வந்து வேறு விதமாக போகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்துல நாம் எதை பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். முடியாதுன்னு நினச்சதை கூட முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு நல்ல விலை வந்து அது விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் இப்போ தான் கொஞ்சமாக மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடுவில் ஒரு சிலர்லாம் கண்டும் காணாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உள் மனசுக்குள்ளார ஒரு திருப்தி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷமும் இன்னைக்கு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருந்துருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனிதர்களை வெல்ல வேண்டுமென்றால் உன்னுடைய அழுகை உனக்கு மட்டுமே தெரிய வேண்டும். ஆனால் உன்னுடைய புன்னகை இந்த உலகிற்கே தெரிய வேண்டும். ஆமாங்க, 1008 சிக்கல்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் அவஸ்தைகள் இருந்தாலும் ஒரு சின்ன அளவுக்கு கூட அதை நீங்கள் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. யாருக்கிட்டையுமே அதை சொல்லி ஆதரவு திரட்ட மாட்டீங்க, ஆதங்கப்படவும் மாட்டீங்க. நம்ம கஷ்டம் நம்மோட போட்டோம், நாம ஏன் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவானே, இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க, நாளைக்கு அதை சொல்லியே நம்மளை மிரட்டுவாங்க. அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் எளிதான ஒரு புன்னகையால் எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது, அதிர்ஷ்டகரமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் ஒன்றா நிறைவேற ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், அதெல்லாம் இப்போ எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் பொறுத்திருந்தேன், என் பொறுமைக்கு கடவுள் வந்து சோதிக்காமல் கொடுத்துட்டார் எல்லாத்தையும். இனிமேல் எனக்கு எல்லாம் வெற்றி தான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. நல்லவங்க நட்பு கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்ப்புகளும் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு வாடிக்கையாளர்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி உண்டு. புது விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். நடுவில் ஏனோ தானன்னு போயின்னு இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதியும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நாம் கடந்து வந்தவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆமாங்க, கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள், அது விட்டு சென்ற வெடுக்கள், அது என்றைக்குமே நீங்கள் மறந்து போனதே இல்லைங்க. அது மறக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. இன்னைய வரைக்கும் மனசில் ஒரு உறுதியோடு இருக்கீங்க. மேலே மேலே சாதித்து காட்டணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததுக்கு காரணமே கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள் தாங்க. அதனால தாங்க காயங்களை நினைத்து எப்பொழுதுமே சோகமாக இருந்து விடாமல் காலத்தை நினைத்து அந்த காலத்திற்கு ஏற்ப நம்முடைய கடமையை செய்து கொள்ள வேண்டும் என்கிற தெளிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 8 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இன்றைய தினம்
சந்திராஷ்டமம் காலை 8 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குங்க. அதே போல் காலை 8 மணி 2 நிமிஷத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சின்னதாக சோர்வு களைப்பு இருக்கும். திடீர்னு கொஞ்சம் கோவப்படுறது, ஆவேசமாக பேசுகிறதெல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் காட்டுங்க. அதே போல் கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாயு கோளாறு. அதனால் வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சில நேரங்களில் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல, நேற்றைக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதி இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. உன்னை பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி இருக்குது, நீ யாரு அப்படின்னு குதிரையில் வந்துட்டு இருந்த வெள்ளைக்காரன் ஒருத்தவன் கேட்டான். உடனே அந்த அம்மா அந்த வெள்ளைக்காரனை கொஞ்சம் முறைச்சி பார்த்தாங்க. அவன் தன்னுடைய கையால் இவங்களை அடிக்க வந்தான். அப்போ டப்புன்னு அந்த அம்மா மேலே ஆகாயத்தில் வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளைக்காரனுடைய கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிது. நாம் பார்க்குறது என்ன உண்மையா அல்லது கனவு காட்சியா, ஏதாவது மந்திரமா தந்திரமா, ஒன்றுமே புரியலையே. இந்தியாவில் என்ன இப்படியெல்லாம் வினோதமானவங்களாம் இருக்காங்க அப்படின்னு வேர்த்து கொட்டி அந்த இடத்துலையே குதிரையை விட்டு இறங்கி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி மகாசக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு அம்மையார், அதாவது பெண் சித்தர். இவங்கள போல் ஒரு பெரிய பெண் சித்தர் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அந்த அம்மா பேர் ஸ்ரீ சக்கரை அம்மா. ஸ்ரீ சக்கரத்தை ரொம்ப அற்புதமாக பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வச்சு ஸ்ரீ சிவபெருமானையும் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கோவில் தியானம், சிவமந்திரங்களை சொல்கிறது, இப்படியே இருந்துட்டுருந்தாங்க. இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் தாங்க. 1854ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இவங்க பிறந்தாங்க. அதாவது சேஷகுருக்கள் அவர் அந்த தேவிகாபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் ஆலய அர்ச்சகராக இருந்தார். அவருடைய மகள் தவப்புதல்வி தான் இந்த அம்மா. வழக்கம் போல் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே, அப்போல்லாம் அப்படி தானே, 9 வயதில் திருமணம். ஆனால் 20 வயதில் கணவர் மறைஞ்சிட்டார். அதுக்கு பிறகு தீவிரமாக அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்தியில். அடிமுடி சித்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவங்கள்ட்ட போயிட்டு முக்தி நிலை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிற போதனைகளை அந்த மகான்கிட்டேருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க. நட்சத்திர குன்று அப்படின்னு ஒரு இடம், அங்கே நட்சத்திர குணாம்பாள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெண் சித்தர், அவங்கக்கிட்ட தான் இவங்க பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அதாவது அனிமா, மகிமா, லகிமா அப்படிங்கிற வித்தைகளை கற்றுக்கிட்டாங்க. இதில் அந்த லகிமா அப்படிங்கிறது வானத்தில் பறக்கிறது, தன்னுடைய எடையை குறைச்சிக்கிட்டு வானத்தில் பறந்து செல்வது. இந்த வித்தையை அவங்கள்ட்ட தான், அந்த நட்சத்திர குணாம்பாள் அப்படிங்கிற அந்த அம்மையார்கிட்ட இவங்க அதிகமாகவே கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்க சுவாமி விவேகானந்தரை சந்திச்சிருக்காங்க. அடிமுடி பரதேசி சுவாமிகள் அவங்கள்ட்டையும் சந்திச்சிருக்காங்க. ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், விட்டோபா அவங்களெல்லாம் இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதாவது அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போய் இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தரும் இங்கெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இந்த அம்மையாருடைய ஜீவசமாதி, இந்த பெண் சித்தருடைய ஜீவசமாதிக்கு 1948 ஜனவரி மாதத்தில் 5 நிமிஷம் அங்கே உட்காந்து ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா மிகப்பெரிய அளவில் தவமெல்லாம் செய்திருக்காங்க. அதே போல் இந்த அம்மையார் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக இந்த பெண் சித்தர் இருந்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. 1901 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்களுடைய சிஷ்யருடைய இடத்திலேயே இவங்க ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. எங்கன்னா சென்னையில் திருவான்மியூர் கலாக்ஷேத்திரா சாலை இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு முன்னாடியே அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே இவங்களுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஸ்ரீ சக்கரை அம்மாவை நாம் வழிபட்டோம்னா நல்லது. ஏன்னா சுவாமி விவேகானந்தர்லேருந்து பாம்பன் சுவாமியிலேருந்து எல்லாரும் இவங்களுடைய ஜீவசமாதியில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. நாமும் இவங்களுடைய ஜீவசமாதி சென்று சின்னதாக ஒரு தியானம் செய்தோம்னா பாவங்கள் சாபங்கள் எல்லாமே தீர்ந்து நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்ததிகளும் தழைச்சி ஓங்கி நாம் பெரிய அளவில் ஆனந்தமாக வாழ முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குரு வாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், தவசிகள், யோகிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.